ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பப்பாளி செடி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பொதுவாகவே பப்பாளி செடி வாங்கிட்டு வந்து வளர்த்து பார்ப்போம். அது சரியான முறையில் வளராது. பப்பாளி செடினாலே பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும், காய் பிடிக்காது. இதற்கான சரியான தீர்வு பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பப்பாளி செடி நடும்போது நல்லா வேல் இருக்கிற இடமா பார்த்துக்கோங்க. நீங்கள் பப்பாளி செடி வாங்க போகிறீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே குழி தோண்டி வைங்க. குழி தோண்டின குழிக்கு நல்லா 3 நாளும் தண்ணி ஊற்றி மண்ணை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நீங்கள் செடியை வாங்கி நடும்போது அந்த குழியில் பாதி அந்த மண்ணை போட்டு மூடிட்டு மீதி பாதிக்கு தொழு உரம், கோகோபீட், செம்மண் கலந்து வைங்க. பப்பாளி செடி நடும்போது நல்ல மேடான பகுதியாக பார்த்து நடுங்க. தண்ணி தேங்காமல் இருக்கிறது முக்கியம். அதிகமாக தண்ணி தேங்கும் போது வேரல்கள் நோய் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. அளவான தண்ணீரே பப்பாளி செடிக்கு போதுமானது. மாடி தோட்டத்தில் வைக்கிறதா இருந்தால் 18க்கு 18 சைஸ் க்ரோ பேக் வைங்க. 1 மாதம் கழித்து பப்பாளி செடிக்கு உரம் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் தொழு உரம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மீன் அமிலம், பஞ்சகாவியா 2யும் 10 நாளைக்கு ஒரு முறை மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 10 mlங்கிற விகிதத்தில் மீன் அமிலம் கொடுக்கணும். பூச்சி தாக்குதல்னு பார்த்தா இலை சுருட்டல் நோயும், மாவு பூச்சி, வெள்ளை பூச்சின்னு சொல்லுவோம்ல, அந்த பூச்சியும் இந்த பப்பாளி செடியில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதிலிருந்து விடுபட 10 நாளைக்கு ஒரு முறை வேப்பெண்ணெயை 10 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து செடியில் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பூச்சி தாக்குதல் இருக்கோ இல்லையோ கட்டாயம் நீங்கள் இதை வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தால் பப்பாளி செடி நல்லா வளரும். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இந்த பப்பாளி செடியில் ஏற்படாது. நீங்கள் 1 மாதம் கழித்து பப்பாளி செடியில் அடியில் நல்லா தோண்டி கடலை பிண்ணாக்கு கரைசலை ஊற்றி விடுங்க. நான் அந்த பப்பாளி செடி கேபிஎஸ் நர்சரி கார்டனில் தான் வாங்கினேன், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி. இது வாங்கி எனக்கு ரொம்ப நாளாகவே பூக்களை மாவு பூச்சி தொல்லை அதிகமாக இருந்துச்சு, இலை சுருட்டல் நோய் அதிகமாக இருந்துச்சு. இப்போ என்னோடய பப்பாளி செடி இலைய பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தெளிவாக எவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா காயுமே இலைக்கு ஒன்றுன்னு காய் வைக்க ஆரம்பிச்சிச்சு. பூ உதிர்ற பிரச்சனை எனக்கு ரொம்பவே இப்போ இல்லாமல் மாறி போச்சு. நீங்களும் இதே மாதிரி நல்லா தொழு உரங்கள் கொடுங்க, ஸ்ப்ரே பண்ணுங்கள். பப்பாளி செடி நல்லா காய் வைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இலையிலையும் எல்லா கனவுலையுமே பப்பாளி எவ்வளோ அழகாக பிஞ்சு வச்சுருக்கு, எவ்வளோ அழகாக பூ வச்சுருக்கு. எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நானும் நிறையா பேர்கிட்ட கேட்டேன், சரியான தீர்வு கிடைக்கல. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பப்பாளி செடி நல்லா இருக்கணும். நான் சொன்ன இதே முறையை தான் பயன்படுத்தினேன். வாரத்தில் ஒரு முறை வேப்பெண்ணெய் கரைசலை ஸ்ப்ரே பண்ணேன். செடியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இப்போ நல்லா காய் பிடிக்கி நல்லா தொழு உரம் கீழே அடியில் தோண்டி நல்லா கொடுக்க ஆரம்பித்தேன். பஞ்சகாவியா, மீன் அமிலம் 10 நாளைக்கு ஒரு முறை விடாமல் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய பப்பாளி செடி நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது கோல்டன் பப்பாயா, நல்லா காய்ச்சிருக்கு. பூவும் அதிகமாக எடுக்குது, பிஞ்சும் உதிராமல் நல்லா காயாகவே மாறிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த வர்ற வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கண்டிப்பாக கிவ் அவே உண்டு. என்கிட்ட இருக்கிற செடிகளில் உங்களுக்கு செடிகளை கிவ் அவேவாக கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். Thank you friends.